Hi friends, welcome to Samayalum Kaivannamum. இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை ரசம், பருப்பு, பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பெப்பர் பவுடரை ரெடி பண்ணிடலாம். தேவையான பொருட்கள்: 3 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இதை நம்ம பவுடராக பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு பவுடர் இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 கிலோ சிக்கன், ஒரு பச்சை மிளகா, 2 பட்டை, 1 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, தேவையான அளவு கறி லீவ்ஸ். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்க. அரைச்சி வச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரில் பெப்பர், சீரகம், சோம்பு இருக்குது. 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நம்மளுக்கு வரும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நம்ம வதக்கலாம். அரை டம்ளர் தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரெகுலராக உங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு பதில் ஒரு டைம் இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.